திமுக தொகுதி பங்கீடு தொடர்பாக குழு அமைச்சிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடை எப்படி, அதாவது எத்தனை தொகுதிகள் கேட்டு பெறலாம் அப்படிங்கிற விருப்பத்தில் இருக்கீங்க? ஒவ்வொரு தோழமை கட்சியாக அழைத்து பேசுவார்கள். விடுதலை சிறுத்தைகளுக்கும் உரிய நேரத்தில் அழைப்பு வரும். அந்த குழுவோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கான தொகுதிகளை கேட்டு பெறுவோம். சுமூகமான முறையில், நல்லிணக்கமான முறையில் இந்த பேச்சுவார்த்தை அமையும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். திமுக கூட்டணி இப்போது மேலும் வலுவடைந்திருக்கிறது. தேமுதிக இந்த கூட்டணியில் இணைந்திருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனப்பூர்வமாக வரவேற்கிறது. அதேபோல ஓபிஎஸ் அவர்களின் தலைமையிலான அணியும் திமுக கூட்டணிக்கு வரும் வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. இவ்வாறு திமுக கூட்டணி நாளுக்கு நாள் ஒரு மெகா கூட்டணியாக வலுப்பெற்று வருகிறது. அந்த வலிமை குன்றாமல் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் சுமூகமான முறையிலே பேச்சுவார்த்தையை நடத்தி தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்வோம் என்று நான் நம்புகிறேன். அதற்கு விடுதலை சிறுத்தைகள் ஒத்துழைப்பாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக கூட காங்கிரஸ் ஒரு கருத்து மோதல் ஏற்படும் சூழ்நிலை அதிகாரத்தில் பங்கு கேட்கிறாங்க. கூட்டணிக்குள்ளே தொகுதி பங்கீடு நடக்கிற போது இது போன்ற சலசலப்புகள் எழுவது இயல்பானதுதான். அதனால் கூட்டணி உடைந்து போகும், சிதறிப்போகும் என்று கருத தேவையில்லை. 100 விழுக்காடு எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. காங்கிரஸ் திமுக தலைமையிலான கூட்டணியில் தொடரும். இந்த கூட்டணியின் வெற்றிக்கு காங்கிரஸ் ஒத்துழைப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கை எதிர்கால அறிவிப்புகள் எதுவுமே இல்லை, ஊழல் தவிர மற்ற அனைத்து பிரிவிலும் திமுக தோற்றுருக்கு அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கிற போது புதிய அறிவிப்புகள், புதிய திட்டங்கள் போன்றவற்றை எப்போதும் அறிவிப்பதில்லை. இதுதான் நடைமுறை வழக்கம் என்று சொல்லப்படுகிறது. இது பாஜக தலைவருக்கு தெரிந்திருக்கும். ஆனாலும் திமுக மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்கிற அணுகுமுறையை கைவிடாமல் இந்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் எண்ணற்ற பல புதிய திட்டங்களை அறிவித்து வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. பலதரப்பட்ட மக்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள், மீனவர்கள், அனைத்து தரப்பு உழைக்கும் மக்கள் என்று எல்லோரும் இந்த அரசின் 5 ஆண்டு கால திட்டங்களை, நடைமுறைகளை வெகுவாக வரவேற்கிறார்கள், பாராட்டுகிறார்கள் என்பதை களத்திலே பார்க்க முடிகிறது. எனவே இந்த 2026 தேர்தலிலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்பதில் ஐயமில்லை. திமுக கூட்டணி ஏற்கனவே பலமாக, ஓபிஎஸ் வந்ததுனால கூடுதல் பலமாக இருக்குமா? தொடக்கத்திலேயே சொன்னேன், மேலும் மேலும் இந்த கூட்டணி வலிமை பெற்று வருகிறது. ஓபிஎஸ் அவர்கள் வந்து சேர்ந்தால் மிக்க மகிழ்ச்சி. அவரை வரவேற்பதில் விடுதலை சிறுத்தைகள் பெருமகிழ்ச்சி அடையும். அரசியல்